ஹாய்ப்பா. இது வந்து எங்கள் காலேஜில் நடந்த பொங்கல் நிகழ்ச்சிப்பா. இது போட்டியெல்லாம் எதுவும் பெரிய அளவில் வைக்கல. அன்றைக்கி என்னென்னா கலெக்டர் வந்தாங்க பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரி கலெக்டர் வந்து எங்கள் காலேஜுக்கு வந்தனால கொஞ்சம் நிகழ்ச்சி எல்லாம் புதுசாக வச்சுருந்தாங்கப்பா. இதுக்கு முன்னெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் வைக்க மாட்டாங்க. இதை தான் ஃபஸ்ட் டைம் வச்சாங்க. அப்போ ஒரு வெள்ளைக்காரங்களும் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட அப்போ பானை உடைக்குதல் பசங்களுக்கு வைக்கலான்னு இருந்து ஃபஸ்ட்டு இதுலேயே அவங்க ரொம்ப ஹைட் அந்த வெள்ளைக்காரங்க. அதனால ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 2-3 அடி தான் அடித்தாங்க. அதிலே ஜெயிச்சிட்டாங்க. அதனால் பசங்களுக்கு அதுவும் போயிருச்சு. அவங்க ஜெயிச்சனால பசங்களுக்கு வைக்க முடில. ஓகேவா. அதுக்கப்புறம் கயிறு இழுத்தல் அதுன்னு 2-3 விளையாட்டு போட்டி தான் வச்சாங்க. அதிலே முடிஞ்சிருச்சிங்க. சோழி சுத்தம்ன மாதிரி தான். அந்தளவுக்கு பெருசாக வைக்கலை. கயிறு இழுத்தல் வேறு என்ன 2-3 விளையாட்டு. அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு அதில் எது டேஸ்ட்டு பார்த்து எது நல்லா இருந்து கோலத்தை போட்டுட்டு அதில் எது நல்லா இருந்து இப்படின்னு 2-3 வச்சாங்கங்க. அதை தான் உங்களுக்காண்டி வீடியோ அன்றைக்கே எடுத்தது. மேக் பண்ணக்கு நேரம் ஆயிடுச்சிங்க. நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால தான் இன்றைக்கி மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. அதுதான் ஓகேவா. அதுக்கு பிறகு பசங்களுக்கு கயிறிழுத்தல் போட்டி வச்சுருந்தாங்க. இந்த சைடில் இருந்தவங்க தான் ஜெயிச்சாங்கங்க. அந்த சைடு வந்து ஸ்டாஃப் எல்லோரும், இந்த சைடு எல்லோரும் பசங்க. ஓகேவா. அதில் பசங்க டீம் தான் ஜெயிச்சு. இது வந்து பறைன்னு சொல்லிட்டு அவங்க பறை நிகழ்ச்சி. இதெல்லாம் இதுக்கு முன்னால் பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் வச்சதில்லை. இந்த கலெக்டர் வந்தாங்க அப்படிங்கக்காண்டி இதை முன்னிட்டு இதெல்லாம் புதுசாக தான் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம்லாம் வைக்கலை. இந்த வருஷம் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. வேறு கொஞ்சம் பரதநாட்டியம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இந்த சவுண்டுக்கு பறை ஆடினதுக்கு பசங்க அந்த சைட்லேருந்து ஆட, பொண்ணுங்க இந்த சைட்லேருந்து ஆட. நீ பெரிய கூத்து தான் போங்க. நீ பாட நான் ஆட வாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் சிட்டி சைடில் இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து சின்ன கிராமம் மாதிரி வருவாங்க. இந்த சைட்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம். நாங்கள் எங்களுக்கு செல்லே அலோடு கிடையாது. இப்படி ஃபங்க்ஷன் வந்தால் ஏதாவது ஒன்று நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் இப்படி எடுத்தால் தான் உண்டு. அதில் நடந்த நிகழ்ச்சி தான். அதுக்கு பிறகு பொண்ணுங்கள்லாம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்கார்ந்துட்டாங்க. ஆடலாம் கேட்காத ஒரு சிலர் தான் ஆடினாங்க. அதிலலாம் இவங்கெல்லாம் ஓகேவா. ஓகே. வேறு பரதநாட்டியம் ஆடினாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆடி முடித்தாங்கங்க. ஓகேவா. வேறு அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இது அன்னைக்குள்ள வீடியோ. நான் இன்றைக்கி தான் மேக் பண்ணுறேன். ஓகேவாங்க. பார்த்து லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.